உங்கள் சிந்தனைக்கு டேக் என்கிற வேத அறிஞர் தன்னுடைய விளக்க உரையில் கடவுள் 44 தடவை தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அக்கார்டிங் டு டேக், there are 44 God's appearances in the Bible. மேகமாகவும் அக்கினி தூணாகவும் மகிமையாகவும் நெருப்பாகவும் மனிதனாகவும் கனவின் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் கடவுள் தரிசனம் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க கடவுளை நாம் பார்க்க முடியாது என்கிற கிறிஸ்தவத்தின் இறையியல் கோட்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது? ஏன் கடவுளை முழுமையாக பார்க்க முடியாது? அதற்கான காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவை எப்படி தரிசிக்க முடியும்? இந்த காணொளியில் PPT மூலமாக இந்த கேள்விகளுக்கான அடிப்படையான சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். விசுவாசிகள் அடிப்படை இறையியல் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள இந்த செய்தி அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்னுடைய உங்கள் சிந்தனைக்கு என்கிற வேத பாட தியானங்களை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் விசுவாசிகள் இறையியலை அடிப்படையான இறையியல் கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற வாஞ்சியோடு உங்களுக்கு நான் வழங்கி வருகிறேன். விசுவாசிகளாய உங்களுக்கு இந்த செய்திகள் பிடித்திருக்கும் என்றால் இந்த செய்திகளை மற்றோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த பதிவில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், கடவுளை பார்த்த நிகழ்வுகளை குறித்து சற்று விளக்கமாக பார்த்தோம். வேதத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கடவுள் வெளிப்பட்டார், தரிசனமானார் என்பதை குறித்துள்ள காரியங்களையும், புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் கடவுளை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட வசனங்களுடைய ஆதாரத்தையும் குறித்து சற்று சுருக்கமாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால், வேதத்தில் ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டில் 42 இடங்களிலும் புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களிலும் கடவுளை தரிசித்ததாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, கடவுளை பார்த்த நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, கிறிஸ்தவம் ஏன் கடவுளை பார்க்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை ஆணித்தரமாக சொல்லுகிறது என்பதை பற்றியுள்ள அந்த உபதேசத்தினுடைய உண்மையான உட்கூறுகள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். நான் எடுக்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இறையியல் கோட்பாட்டை சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படியாக நான் எடுத்து வருகிறேன். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுடைய வேத அறிவை பெருக்கிக் கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தை பொறுத்தளவில் டேக்ஸ் என்கிற வேத பண்டிதர் 44 இடங்களில் கடவுள் தரிசனம் கொடுத்ததாக கூறுகிறார். அந்த 44 நிகழ்வுகளை 8 வகைகளாக நாம் பிரிக்கலாம். 44 நிகழ்வுகள் அதை பிராட் பேஸப்பாக 8 டைப்ல கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், கர்த்தருடைய தூதனானவன், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்கிற நிலையில் கடவுள் தன்னை 7 இடங்களை வெளிப்படுத்தியதாக பார்க்கலாம். இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்று சொல்லக்கூடியது எப்படி என்றால், குமாரனாகிய கடவுள் இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் அவதரிப்பதற்கு முன்பாக இருந்த நிலையில், ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள், மனித வடிவில் பிறப்பதற்கு முன்பாக உள்ள நிலையில் தன்னை வெளிப்படுத்தியதாக நாம் இதை அறிந்து கொள்ளலாம். இதை ஆங்கிலத்தில் கிறிஸ்டோபனி என்று சொல்வார்கள். கிறிஸ்டோபனி என்றால் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திய விதமாக நாம் அர்த்தம் கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த 7 நிகழ்வுகள் எதுவென்றால், ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் ஆகாருக்கு தன்னை வெளிப்படுத்திய விதம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆவது அதிகாரம் 11 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் ஆபிரகாமுக்கு தன்னை கர்த்தருடைய தூதனாக வெளிப்படுத்திய விதம். யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய விதம். எண்ணாகம புத்தகம் 22ஆவது அதிகாரம் 22 முதல் 35 வரையுள்ள வசனங்களில் பீலியாமுக்கு தன்னை கர்த்தருடைய தூதனானவர் என்கிற நிலையில் வெளிப்படுத்திய விதம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 11 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்கிற நிலையை வெளிப்படுத்திய விதம். நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆவது அதிகாரம் 3 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் மனோவாவின் மனைவிக்கு தன்னை வெளிப்படுத்திய விதம். 1 நாளாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் தாவீதுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்கிற நிலையில் தன்னை வெளிப்படுத்திய விதம். இந்த 7 இடங்களில் கடவுள் பிதா கர்த்தருடைய தூதனானவர் என்கிற நிலையில் தன்னை வெளிப்படுத்தினார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது மனித வடிவில்
மனித தோற்றத்தில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியதாக 5 இடங்களில் பார்க்கலாம். விசிபிள் அப்பியரன்ஸ், மனித வடிவில் தன்னை கடவுள் வெளிப்படுத்தியதாக ஆதியாகமம் புத்தகம் 18வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரத்தில் யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக யோசுவா பார்த்ததாக பார்க்கலாம். பிறகு நியாயாதிபதி புத்தகம் 6வது அதிகாரத்தில் கிதியோன் கடவுளை ஒரு மனித தோற்றத்தில் பார்த்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல நியாயாதிபதி புத்தகம் 13வது அதிகாரத்தில் மனோவா மனித வடிவில் கடவுளை பார்த்ததாக நான் அறிந்து கொள்ளலாம். இப்படி மனித தோற்றத்தில் விசிபிளா மனித உருவில் பார்த்ததாக நாம் இந்த இடத்தில் நாம் கண்டுகொள்ளலாம். அடுத்தபடியாக கடவுள் தன்னை ஒரு மேக தூணாக கிளவுடாக மக்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கலாம். எப்படி என்றால் யாத்திராகமம் புத்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்துல மேக ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தினார். அப்ப அங்க கடவுள் அந்த மக்களுக்கு மேக ஸ்தம்பமாக தரிசனம் கொடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல்தான் யாத்திராகமம் புத்தகம் 14வது அதிகாரம் இந்த மாதிரி மேகஸ்தூணாக கிளவுடாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தியதாக பார்க்கலாம். அடுத்தபடியாக கடவுள் அக்கினியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது படிக்க, அங்க முச்செடியில் அக்கினி ஜுவாலையாக மோசேக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த அக்கினியிலிருந்து கடவுள் பேசினார் என்று பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 19:18 சீனாய் மலை அக்கினியால் மூடப்பட்டதாக பார்க்கலாம். சீனாய் மலை என்பது தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்து கடவுள் அங்கு வந்ததுக்கு அடையாளமாக அது அக்கினியினால் மூடப்பட்டதாக பார்க்கலாம். இப்படி பல்வேறு இடங்களில் கடவுள் தம்மை அக்கினி மூலமாக தன்னை வெளிப்படுத்தியதாக பார்க்கலாம். அடுத்ததாக மகிமையாக, மேகமாக, அக்கினியாக, மகிமையாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். யாத்திராகமம் புத்தகம் 40வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியும். ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை செகினா என்கிற தேவ மகிமை இறங்கியதாக பார்க்கலாம். எண்ணாகமம் புத்தகம் 20:6 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டதாக தெரிந்து கொள்ளலாம். லேவியராகமம் புத்தகம் 9வது அதிகாரம் 23-24 ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமை தோன்றியது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி பல்வேறு இடங்களில் தேவனுடைய மகிமை குளோரி வெளிப்பட்டதாக பார்க்கலாம். அதாவது மேகமாக, அக்கினியாக, தேவனுடைய மகிமையாக கடவுள் வெளிப்பட்டதாக பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு பகுதி என்னன்னா, இது எங்க வருதுன்னா தேவனுடைய பகுதியான வெளிப்படுத்தல், பார்ஷியல் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள். யாத்திராகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது மோசே கடவுளுடைய முகத்தை பார்க்க விரும்பினான். அதற்கு கடவுள் சொன்ன காரியம் என்னவென்றால், நீ என் முகத்தை காண மாட்ட, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் அதற்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து, நான் கடந்து போகும்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ உனக்கு காணப்படாது என்று சொல்கிறார். அப்படி என்றால் இது ஒரு பார்ஷியல் ரெவல்யூஷன், முழுமையாக தன்னை வெளிப்படுத்தாமல் கடவுளுடைய பின்புறத்தை மோசே பார்த்ததாக பார்க்கலாம். அடுத்தபடியாக கடவுள் தரிசனங்கள் மூலமாக கூட தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தரிசனங்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளை பார்த்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள், எசேக்கியேல் 8:11, எசேக்கியேல் 1வது அதிகாரம் போன்ற பல இடங்களில் தரிசனங்கள் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இறுதியாக கனவின் மூலமாக கூட கடவுள் தன்னை காண்பித்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 3:5 பார்க்கும்போது தானியேலுக்கு கடவுள் இரவில் கனவில் தோன்றினார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக கூட கடவுள் தன்னை கர்த்தருடைய தூதனாக காண்பித்திருக்கிறார், மேகமாக காண்பித்திருக்கிறார், மகிமையாக காண்பித்திருக்கிறார், தரிசனங்கள் மூலமாக தன்னை காண்பித்திருக்கிறார், மனித உருவ மூலமாக காண்பித்திருக்கிறார், அக்கினியாக தன்னை மக்களுக்கு காண்பித்திருக்கிறார், பார்ஷியல் ரெவல்யூஷன் பகுதியாக பின்புறத்தை காண்பித்திருக்கிறார், கனவின் மூலமாக கடவுள் தோன்றியிருக்கிறார் என்று பல்வேறு வகைகளில் இஸ்ரவேல் ஜனங்களும் கடவுளை பார்த்ததாக, தரிசித்ததாக நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் இப்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பகுதி பகுதியாக, பங்கு பங்காக, ஒரு பார்ஷியல் ரெவல்யூஷனோட
மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மக்களுக்கு தன்னை தரிசனம் கொடுத்திருக்கிறார். முழுமையாக அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. அடுத்ததாக, கடவுளை பார்க்க முடியாது என்றால் என்ன? இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? கடவுளை பார்க்க முடியாது என்பதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்றால், யோவான் 1:18 படிக்க, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அடுத்தது 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். யாத்ராகமம் 33:20, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். யோவான் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த 4 வசனங்கள் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், இதுவரைக்கு தேவனை எவனும் கண்டதில்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்கள். கடவுளையே நாம் பார்க்க முடியாது என்றால், கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவருடைய சாராம்சத்தை யாரும் அணுக முடியாது, பாவியான மனிதன் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. முதல் பாயிண்ட், கடவுள் ஆவியாக இருக்கிறார். இன்விசிபிள், அவருடைய இன்விசிபிலிட்டியை நாம் பார்க்கவே முடியாது. நம்முடைய கண்கள் மாமிச கண்கள், பார்க்கக்கூடியதை தான் நம்முடைய கண்கள் பார்க்க முடியும். பார்க்க முடியாததை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களை பெறவில்லை. இது மாமிச கண்கள். இந்த மாமிச கண்களினாலே நாம் பார்க்கக்கூடியவை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவர் ஒரு பொருள் அல்ல, அதனால் நாம் அவரை ஒரு காலம் பார்க்க முடியாது. கடவுள் ஆவியா இருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கடவுளுடைய அடிப்படை குணம். இந்த நேச்சர்னா கடவுள் ஆவியா இருக்கிறார், இது அடிப்படை கோட்பாடு. இந்த கோட்பாட்டுக்குள்ளதான் நாம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது ஆவியாக இருக்கிற கடவுளை இந்த மாமிச கண்கள் பார்க்க முடியாது. அடுத்தபடியாக, அவருடைய சாராம்சத்தை யாரும் அணுக முடியாது. அவருடைய நேச்சர் இருக்குல்ல, ஒளியில் இருக்கக்கூடிய அந்த நேச்சரை யாரும் நாம் அணுக முடியாது. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், கண்ணுக்கு புலப்படாதவர், இன்விசிபிள் காட், அவரை நம்முடைய கண்கள் எப்படி பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. அதனால்தான் மேகமாக, கிளியாக, மகிமையாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்றபடி அவருடைய சாராம்சத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக, நம்முடைய மனுஷன் பாவியான மனுஷன், நாம் பாவியா இருக்கிறோம். என்னதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்டாலும் இந்த பாவ சரீரத்தோடு அவரை நாம் நெருங்க முடியாது. காரணம்னா, என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு கடவுளை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை இழந்து விட்டார்கள். ஆதி மனிதன் பார்த்திருக்கிறான், ஆனால் அவன் பாவத்தில் விழுந்தபடியினாலே கடவுளை பார்க்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய கடவுளை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை அவன் இழந்து விட்டான். அதனால் தான் இந்த பாவ சரீரத்தோடு நாம் ஆண்டவரை பார்க்க முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் வரும் பொழுது, நாம் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிதாவை தரிசிக்க முடியுமே தவிர, இந்த பாவ சரீரத்தினால் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவ தரிசனத்தை பார்க்க முடியாது, அணுக முடியாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த தரிசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருடைய மகிமையை பார்த்தவுடனே அவன் ஐயோ நான் அதமானேன் என்று கூப்பிடுகிறார். அந்த அளவுக்கு தரிசனத்திலேயே அவருடைய மகிமையை பார்க்க முடியாமல் அலறுகிறான். அதமானேன் என்று சொல்லி அவன் அவ்வளவு நடுக்கம் உள்ளவனாக காணப்படுகின்றான். எனவே அவருடைய ஒளியில் நாம் சேரவே முடியாது, அணுகவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை இந்த பாவ சரீரமாக இருக்கிற இந்த மனிதன் ஒருபோதும் அணுக முடியாது. இதுதான் முக்கியமான ஏன் அணுக முடியாதுன்னா, அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். இந்த பாவ சரீரத்தோட நாம் அவரை அணுக முடியாது. அவருடைய முழு சாராம்சத்தையும் நாம் பார்க்க முடியாது. அவருடைய இன்விசிபிலிட்டி, அவருடைய பரிசுத்தம், மகிமை, இதெல்லாம் முழுமையாக யாரும் நாம் பார்க்க முடியாது.
பகுதி பகுதியாக மகிமையாக தேவ தரிசனங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு காண்பித்திருக்கிறார் தவிர முழுமையாக அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. இதுதான் நாம் கடவுளை ஏன் பார்க்க முடியாது என்பதற்கான அர்த்தம். இறுதியாக, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவை நாம் தரிசிக்க முடியுமா? இதற்கான சரியான பதிலை நாம் எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இங்கு பிலிப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த உரையாடலில் பிலிப்பு இயேசுவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டு அவனை நோக்கி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க நீ பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறந்து 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் நாம் எப்படி அவரை தரிசிக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அவர் 100% தேவனாக வாழ்ந்தார். கடவுளுடைய அத்தனை குணாதிசயங்களையும், ஆல் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அவரிடம் காணப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவோடு இருக்கிறபடினாலே அவருடைய காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பரிசுத்தத்தை நாம் உண்மையா உட்கொண்டு உள்வாங்கி நாம் நடக்கும் பொழுது நாம் பிதாவை ஆவியினால் தரிசிக்க முடியும். குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நாம் பிதாவை ஆவியினாலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் சொல்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. பிதாவை தரிசிக்கக்கூடிய காலத்தில் இன்று நாம் இருக்கிறோம். எப்படி என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகள், அவருடைய கோட்பாடுகள், அவர் சொன்ன உபதேசத்தின்படி நடந்து அவருக்குள் நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவரை தரிசிப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் பிதாவை தரிசிக்க முடியுமா என்பதற்கான இன்றைக்குள்ள காலகட்டத்திற்கான பதில். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. இதை பற்றி உள்ள உங்கள் விமர்சனங்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.